இஸ்ரேல் அருகே கடலில் விழுந்த அமெரிக்க போர் விமானம் 5 வீரர்கள் பலி. தீவிர விசாரணை. கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க போர் விமானம் கடலில் விழுந்ததில் அதிலிருந்து 5 வீரர்கள் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை விமானம் கடலில் விழுந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான காரணங்களை விசாரித்து வருவதாக கூறப்பட்டது. தற்போது இது ஒரு விபத்து என்றும் எதிரிகள் தாக்கவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. விமானத்தின் பாகங்கள் மற்றும் உயிரிழந்த வீரர்களின் உடல்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள போர் கப்பல்கள், விமானங்கள் மூலம் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடைபெறுவதை ஒட்டி மத்திய தரைக்கடலுக்கு அமெரிக்கா தனது 2 போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்திருந்தது. தற்போது விபத்தில் சிக்கிய விமானம் அந்த 2 போர்க்கப்பல்களில் சென்ற விமானமா என்ற கேள்விக்கு அமெரிக்கா விளக்கமளிக்கவில்லை. வீரர்களின் இறப்பு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டை காக்க ஒவ்வொரு நாளும் வீரர்கள் தங்களது உயிரை பணயம் வைத்து செயல்படுகின்றனர் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் லியட் ஆஸ்டின் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நிலைகளை நோக்கி அண்மை காலமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.